குரூப் 4 தேர்வில் குளறுபடிகள் நடந்துள்ளதால் அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இருந்த 3935 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக குரூப் 4 தேர்வு கடந்த 12ஆம் தேதி நடந்தது. தேர்வுக்கு முன்பாக மதுரையில் குரூப் 4 வினாத்தாள் ஒரு ஆம்னி பேருந்தில் சீலிடப்படாமல் அனுப்பப்பட்டது. சர்ச்சையானது. இதனால் குரூப் 4 தேர்வில் குளறுபடிகள் நடந்துள்ளதால் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தற்போது சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் ஆங்காங்கே உடைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன என்று கூறியுள்ளார். பல லட்சம் மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வு முறையாக நடத்தப்பட வேண்டியது. ஆனால் மெத்தன போக்கினால் குரூப் தேர்வர்களின் வாழ்க்கையோடு திமுக அரசு விளையாடி உள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். எனவே ஜூலை 12ஆம் தேதி அன்று நடைபெற்ற குரூப் 4 தேர்வு ரத்து செய்து மறு தேர்வு வைக்க வேண்டும் எனவும், குரூப் 4 தேர்வு குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் அந்த பதிவில் வலியுறுத்தியுள்ளார்.